A very good morning, students. Today's session we are going to see about the basics of friction. So what is meant by the friction and friction oda rules enna, friction oda types enna, then the friction oda laws enna solludu அப்படிங்கற பத்தி தான் இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம். So first of all, what is meant by the friction? When two surfaces are contact in each other and one surface tend to move with respect to other, a tangential force will be developed at the contact surface in the opposite direction of motion. That force is called as a frictional force. See this picture. இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு பாக்ஸை மூவ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ ஃப்ரம் திஸ் த ஃப்ளோர் இஸ் ஏ ஒன் சர்ஃபேஸ் அண்ட் த பாக்ஸ் சர்ஃபேஸ் இஸ் ஏ another one surface. என்ன சொல்லியிருக்காங்க, a surface, two surfaces are contact with each other, one surface tend to move with respect to other. ஒரு சர்ஃபேஸ் வந்துட்டு இன்னொரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா a friction, a tangential force will be developed in the opposite direction of motion. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாக்ஸ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸை தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ திஸ் இஸ் a pushing force created by that man. The motion of the பாக்ஸ் வந்துட்டு ரைட் டைரெக்ஷனில் இருக்குது, the frictional force வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ எப்படி நம்ம இதை அசியூம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ளோர் வந்துட்டு ஃப்ளோரோட சர்ஃபேஸ் ஆஃப் ரஃப்னஸ் ஒன்று வந்து டைல்ஸாக இருக்கலாம், இல்லை காங்கிரீட் ஃப்ளோராக இருக்கலாம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே வெயிட் உள்ள பாக்ஸ் ஒரே ஆள் மூவ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃப்ளோர் வந்துட்டு வலுவலுப்பான டைல்ஸாக இருக்கிறப்போ அதை மூவ் பண்ணுறது எளிதாக இருக்கும். அது சொரப்பாக காங்கிரீட் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரஃப்னஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் அந்த அந்த பாக்ஸை மூவ் பண்ண விடாமல் ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ தட் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ வித்தவுட் ஃப்ரிக்ஷன், த வேர்ல்டு வித்தவுட் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளால் ரோட்டில் நடக்க முடியாது. எதனால் அப்படின்னா நம்ம காலுக்கும் அந்த ஃப்ளோருக்கும் இடையில உள்ள ரோடுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷனால் மட்டும்தான் நம்மளால் எழுந்து நிற்க முடியும், நடக்கவும் முடியும். வித்தவுட் ஃப்ரிக்ஷன் ஐஸ் கட்டியில் நடக்கிற மாதிரி தான், நம்மளால் ஸ்டேபிளாக நிற்க கூட முடியாது. சேம் த டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. பிட்வீன் த வீல்ஸ் அண்டு ரோடு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். அப்படி இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா ஒன்று அந்த பிளேஸை விட்டு அந்த கார் வந்துட்டு கண்டிப்பாக மூவ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் மூவ் ஆகுது. அப்படி இல்லைனா பெர்பச்சுவலி மூவ்னா காரை நான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா எப்படி ஒரு ஸ்லோப்பில் காரை பார்க் பண்ணி லாக் பண்ண விட்டுருந்தோம் அப்படின்னா மூவ் ஆகி போகுமோ, அதே மாதிரி எந்த இடத்துல காரை மூவ் பண்ணியிருந்தாலும் ஒரு வலுவலுப்பான தரையில் நிப்பாட்டி இருக்கிறதா தான் பொருள். ஸோ வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அந்த கார் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ரூல்ஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் என்ன சொல்லுது, எனபிள்ஸ் டு வாக் ரைட் அ வெஹிக்கிள், தென் டு டிரான்ஸ்மிட் பவர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நம்ம மேஜர் மிஷின் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து மோட்டார் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மோட்டார் டிரைவ்லேருந்து அந்த மிஷினோட காம்பனண்ட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டிரைவ் பெல்ட்டு, ரோப்பு, செயின் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம், கியர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் அண்டு புள்ளி we can transmit a power one place to another place. Without friction it is not easily possible. ஸோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, டியூ டு த ஃப்ரிக்ஷன் it increase the wear and tear. ஸோ டியூ டு த வியர் அண்ட் டியர் இதோட தேய்மானம் அதிகமாக இருக்கும். தென் மிஷின் பார்ட்ஸோட டேமேஜினால் எனர்ஜி லாஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப்ஸ். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை ஃப்ரிக்ஷன், another one ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஸோ ட்ரை ஃப்ரிக்ஷன்னா இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். பிட்வீன் டூ ட்ரை சர்ஃபேஸ், பாக்ஸை ஃப்ளோரில் மூவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு டேபிளை ஃப்ளோர் மேலே மூவ் பண்ணிட்டா இருக்கலாம், இல்லை ஒரு காரை வந்துட்டு நம்ம ரோட்டில் போகிறது, நம்ம நடந்து போகிறது எல்லாமே ட்ரை ஃப்ரிக்ஷனில் வரும். இப்போ வாட் இஸ் த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்? இட் எக்ஸிஸ்ட் when the connecting surface are separated by the fluid film. ஒரு ஃப்ளூயிட் ஃபிலிமுக்கும் ஒரு சாலிடுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனுங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ், இது எக்ஸாம்பிள் இஸ் எ ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். நம்ம நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து போகிறப்போ ஸோ பிட்வீன் த மேன் அண்டு வாட்டருக்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரிக்ஷன் மட்டும்தான். ஸோ ட்ரை ஃப்ரிக்ஷன் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். First one static friction, another one dynamic friction. Static friction means the friction exists when the body at rest. நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ பாடி மூவிங்கில் இருக்கிறப்போ க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். தெர் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்டு rolling friction. See this example, when a body slides over another, ஒரு பாடி இன்னொரு சர்ஃபேஸ் மேலேயோ இன்னொரு பாடி மேலேயோ ஸ்லைட் ஆச்சுன்னா அங்கே க்ரியேட் ஆகக்கூடிய
frictional forces sliding friction. So rolling friction means the body it rolls over another. So அந்த இடத்துல create ஆகக்கூடிய friction rolling friction அப்படிங்கிறோம். So next topic வந்து law of dry friction. Law of dry friction. So see this, a block of weight W is placed on a horizontal plane surface. See, from this example, a block of weight W is placed on a horizontal plane surface. In this there are two forces acting on it. First one என்ன அப்படின்னா, ஸோ அதோட செல்ஃப் வெயிட் W டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். தென் அந்த ஃப்ளோர் அந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் த மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ இதுக்கு கீழே அந்த பிளேனுக்கு கீழே இந்த பாடி இதோட செல்ஃப் வெயிட்னால கீழே போகாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்ட்டு இருப்போம். ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் அ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இங்கே வேறு எந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாதனால அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மல் ரியாக்ஷன் சொல்லிட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் ரியாக்ஷன் செல்ஃப் வெயிட் மட்டும் தான் இதில் ஆக்ட் ஆகும். வேறு எந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இல்லை. ஸோ இந்த பாடி அட் ரெஸ்ட் கண்டிஷன், இந்த பாடி வந்துட்டு ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். நவ் the horizontal force P is applied to the block. ஸோ எக்ஸ்ட்ரா P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். if P is small, the block will not move. Pயோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த பாடியோட வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால இந்த பாடி மூவ் ஆகலை அப்படிங்கிற அசியூம் பண்ணுறோம். ஸோ இந்த பாடி மூவ் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த ரிஜிட் பாடி வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தட் ஃபோர்ஸ் இஸ் அந்த ஃபோர்ஸை இங்கே கன்சிடர் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ பி அப்படியோட வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போதும் இந்த பாடி மூவ் ஆகலை அப்படின்னா ஸோ இன்டர்னலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இந்த பிக்கு ஆப்போசிட்டில் க்ரியேட் ஆகுது. தட் பேலன்ஸை பிங்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. தட் ஃபோர்ஸ் இஸ் ஏ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுக்கு இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப்டு வென் த பாடி அட் ரெஸ்ட். ஸோ பாடி ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறப்போ க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணோம். பியோட வேல்யூ வந்துட்டு ஃபர்தர் இன்க்ரீஸ்டு, பியோட வேல்யூ ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இந்த டயக்ராமில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸஸை கிராஃபில் ப்ளோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பியோட வேல்யூ ஹரிசாண்டலாகவும் எஃபோட வேல்யூ வந்துட்டு வெர்டிகலாகவும் கிராஃபில் ப்ளோட் பண்ணியிருக்கோம். ஸோ பியோட வேல்யூ ஹரிசாண்டல், எஃபோட வேல்யூ வெர்டிகல். ஸோ ஃபோர்ஸ் பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். த மேக்ஸிமம் அட்டைன் த மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும். ஸோ எப்போ இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ மேக்ஸிமம் அட்டன் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி இஸ் இம்பெண்ட் த மோஷன். ஸோ பாடி வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்லைடிங். ஸோ இந்த மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தான் த மேக்ஸிமம் resistance offered by the body தான் வந்துட்டு limiting friction அப்படின்னு சொல்லுவோம். maximum resistance offered by the body is a limiting friction. the next P is further increase. அதுக்கு மேலே limiting frictionக்கு அப்புறமாவும் P யோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த block start sliding. அந்த block வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சு லைட்டாக ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் கண்டிஷனாக இம்பெண்டிங் மோஷன் அப்படிம்போம். ரெஸ்ட்டில் இருந்துட்டு அந்த பாடி வந்து ஸ்டார்ட் மூவிங் வந்துட்டு இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் பியோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த பாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட் ஆகிரும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் பாடி அட் மோஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை டைனமிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை டைனமிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எஃப், டைனமிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். டைனமிக் ஃப்ரிக்ஷனை எஃப்கேன்னு எடுப்போம். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ எஃப்எம்னு எடுப்போம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் அஃபர்டு பை த ரிஜிட் பாடி தான் வந்துட்டு எஃப்எம் சொல்லியிருப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மேக்ஸிமம் நம்ம எஃப்எம் அப்படிங்கிற கண்டிஷனில் அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணுவோம். So next is coefficient of friction. So coefficient of friction is a ratio between the limiting friction and normal reaction. So it is a ratio between the limiting friction and normal reaction. See this diagram. It is a limiting friction Fm and it is a normal reaction. The ratio between these two is called as a coefficient of friction. The coefficient of friction mu is equal to Fm divided by Nr. So from this Fm is equal to mu into Nr. Let we assume it is a static friction means F is equal to mu s into Nr. We assume it is a dynamic friction means Fk is equal to mu k into Nr. So next is a angle of friction. So angle of friction is a
angle between the resultant and the normal reaction is called as a angle of friction. The angle between the resultant and normal reaction, take same diagram. We can replace these two forces, normal reaction and the frictional force, into one component, that is a resultant force. The resultant force between the angle between the resultant force and the normal reaction, the angle between the resultant force and the normal reaction is called as a angle of friction. Take the angle of friction as a pi. Now we are going to find what is the value of pi. Take this diagram. So Fm is a horizontal force and Nr is a vertical force, normal reaction. Take resultant force that direction. The angle between the resultant force and normal reaction, take angle pi. இதில் இருந்துட்டு தான் ஆங்கிள் பையோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எஃப்எம்க்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். எஃப்எம்க்கு பேரலாக ஒரு லைன். ஸோ எஃப்எம், ஸோ இந்த லைனோட வேல்யூவும் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம். டேக் திஸ் இஸ் அ எஃப்எம். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுது. ட்ரையாங்கிள் இதுதான் ஆங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஸோ ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ தட் இஸ் tan pi is equal to fm divided by nr. Already we find out mu is equal to fm divided by nr last slide. So from this, tan pi is equal to mu. So tan pi is equal to mu. Pi is equal to tan inverse mu. So angle of the value of pi is equal to tan inverse mu. That is a angle of friction. So next we can see Coulomb law of dry friction. The law of dry friction சொல்லிடுவாங்க. It said that the frictional force always act in the opposite direction to the body tends to move. அந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போயுமே ஆக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. தென் does not depend on the shape and the area of contact of the bodies. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போயுமே ஏரியா ஆஃப் கான்டாக்டையும் ஷேப்பையும் பொறுத்து கண்டிப்பாக இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டிகிரிஸ் ஆஃப் ரஃப்னஸ். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாக்ஸை காங்கிரீட் ஃப்ளோரில் மூவ் பண்ணுறக்கும் டைல்ஸில் மூவ் பண்ணுறக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த சேம் வெயிட் பாக்ஸை தான் நம்ம மூவ் பண்ணுவோம். So due to the degrees of roughness of the surface, the frictional force change. It did not depend on the area of contact. So next, the frictional force is equal to the force applied to the body. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா, ஸோ த பாடி அட் ரெஸ்ட்டு அப்படிங்கிற கண்டிஷனை அஸ்யூம் பண்ணோம்னா, ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். So next, சின்ன எக்ஸாம்பிள்ஸ். A rigid body is in contact with horizontal surface. ஒரு rigid body ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அதோட செல்ஃப் வெயிட் டபிள்யூ, நார்மல் ரியாக்ஷன் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது. இப்போ இதில் பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த பி அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்துட்டு வெர்டிகலி டவுன்வர்ட். இது வந்துட்டு ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹரிசாண்டலாக எந்த டைரெக்ஷன்லேயுமே மூவ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எங்கேயுமே மூவ் ஆகலைன்னா இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு 0. ஸோ சம்மேஷன் ஆஃப் H is equal to 0 போட்டோன்னா இது எந்த இதுவுமே வராது. ஸோ F is equal to 0. நெக்ஸ்ட் கண்டிஷன், ஸோ சேம் ஃபோர்ஸ் வந்துட்டு இன்க்ளைண்டாக ஆக்ட் பண்ணுறோம். ஸோ சேம் ஃபோர்ஸை இன்க்ளைண்டாக ஆக்ட் பண்ணுறப்போ, ஸோ இப்போ இன்க்ளைண்டாக இருக்கிற ஃபோர்ஸை நம்ம 2 காம்பவுண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பவுண்ட் PX, இன்னொன்று வெர்டிகல் காம்பவுண்ட் PY. இப்போ சம்மேஷன் ஆஃப் H is equal to 0 போட்டோம்னா PX minus F is equal to 0 வரும். ஸோ F is equal to PX. ஸோ PX minus F is equal to 0. ஸோ F is equal to PXன்னு கிடைக்கும். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனில் தெர் இஸ் நோ மோஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எஃப் வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு பிஎக்ஸோட அதிகமாக இருக்கிற இல்லாட்டி ஈக்குவலாக இருக்குது, அதனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் ஆகலைன்னு சொல்லியிருப்போம். இப்போது இம்பெண்டிங் மோஷன் மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக ஃப்ரிக்ஷன் அப்ளைடு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ அதே ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் PX, வெர்டிகல் ஃபோர்ஸ் PY. இப்போது இந்த பாடி ஸ்டார்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிற கண்டிஷனாக இருக்குது, இம்பெண்டிங் மோஷனாக இருக்குன்னா இதை எஃப்எம்னு எடுத்துருப்போம். ஸோ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு PX ஃபர்தர் இன்க்ரீஸ். இதுக்கு மேலே அதிகமானால் இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் கண்டிஷன். ஸோ சேம் டயக்ராம். ஸோ இப்போ வந்துட்டு பாடி வந்து மூவிங் கண்டிஷனில் இருக்குது, மோஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணோம்னா எடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை இங்கே வந்துட்டு FK டைனமிக் ஃப்ரிக்ஷன் எடுப்போம். ஸோ டைனமிக் ஃப்ரிக்ஷனோட அப்ளைட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ பாடி வந்துட்டு மூவ் ஆகுது. டு
சி அப்படி தான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் என்னென்னா, சி திஸ் டயக்ராம். ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு ரிஜிட் பாடி எம்ங்கிற ஒரு ரிஜிட் பாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் அந்த ரிஜிட் பாடி வந்துட்டு டவுன்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரிஜிட் பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டார்ட் ஸ்லைடிங். ஸோ இன் விச் ஆங்கிள் இந்த ரிஜிட் பாடி ஸ்டார்ட் ஸ்லைடிங் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் பிளேன் அட் விச் த பாடி டென்ஸ் டு ஸ்லைட் டவுன் இஸ் நோன் அஸ் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிஜிட் பாடியோட செல்ஃப் வெயிட்டை டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸு நார்மல் ரியாக்ஷன் என்ஆர்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் த ஆங்கிள் பிட்வீன் த என்ஆர் வந்து செல்ஃப் வெயிட். ஸோ ஆல்ஃபா. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். ஸோ எப்படி அப்படின்னா see this triangle, if we take this as a alpha, this is a 90 degree, this 90 minus alpha. ஸோ 90 மைனஸ் ஆல்ஃபா, இது 90 மைனஸ் ஆல்ஃபானா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபாவாக தான் இருக்கும். ஸோ இது ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த ஆங்கிளும் நமக்கு ஆல்ஃபா. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணோம்னா இது இந்த டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் h is equal to 0, சம்மேஷன் ஆஃப் v is equal to 0, வெர்டிகல் காம்பவுண்ட் is equal to 0, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் is equal to 0ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் ஹரிசாண்டல் காம்பவுண்டாக எஃப் ஹரிசாண்டல் காம்பவுண்டாகவும் நார்மல் ரியாக்ஷனை வெர்டிகல் காம்பவுண்டாக அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு டபிள்யூ வந்துட்டு இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இன்க்ளைண்டாக இருக்கக்கூடியதை ரெண்டு காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பவுண்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்பவுண்ட். ஸோ எந்த அந்த ஃபோர்ஸு மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளில் க்ரியேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட்டை காஸ் அப்படின்னு இருப்போம். ஸோ இது வந்துட்டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபா, இது வந்து டபிள்யூ. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் h is equal to 0 எடுத்து வரோம். இல்லை ஹரிசாண்டல் காம்பவுண்டு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு எஃப், அனதர் ஒன் டபிள்யூ சைன் ஆல்ஃபா. ஸோ எஃப் வந்துட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன், டபிள்யூ சைன் ஆல்ஃபா நெகட்டிவ் டைரக்ஷன், எஃப் மைனஸ் டபிள்யூ சைன் ஆல்ஃபா, எஃப் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் v is equal to 0, வெர்டிகல் காம்பவுண்ட் ரெண்டு, w cos alpha நார்மல் ரியாக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன், w cos alpha நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ nr minus w cos alpha, from this nr is equal to w cos alpha. So we know that f is equal to mu into nr. ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் fm is equal to mu into nrன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ nr இங்கே இருக்குது. ஸோ f is equal to mu into nr. nr வேல்யூ w cos alpha. இந்த f ஓட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ w sin alpha is equal to f ஓட வேல்யூ w sin alpha is equal to mu into w cos alpha. So w sin alpha is equal to mu into w cos alpha. So mu is equal to w sin alpha divided by w cos alpha. w cancel ஆயிரும். mu is equal to tan alpha. ஆல்ரெடி நம்ம ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். mu is equal to tan pi. mu is equal to tan pi, angle of static friction. angle of friction சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது angle of repose. ஸோ angle of repose is equal to angle of static friction. that is angle of repose is equal to angle of static friction. So pi is equal to, so next we are going to solve two problems. So problem number 1, a block of weight 400 Newton resting on a rough horizontal surface. A block of weight 400 Newton placed on a rough horizontal surface. The coefficient of friction between the block and floor 0.4 கொடுத்துருக்காங்க. Determine the force required to impending motion. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த பாக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் வந்துட்டு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு கண்டிஷனில், ஒன்று வந்து ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் அப்ளை பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும், ஃபோர்ஸ் வந்துட்டு 30 டிகிரி வித் ஹரிசாண்டல்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வி டேக் ஃபஸ்ட்டு கண்டிஷன், block of weight 400 Newton, applied force வந்துட்டு ஹரிசாண்டலி. ஸோ இப்போ இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸு இது செல்ஃப் வெயிட்டு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு,
applied forceக்கு ஆப்போசிட்டில் frictional force. ஸோ இது it is a free body diagram. From this free body diagram, summation of horizontal force is equal to 0, summation of vertical force is equal to 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் summation of vertical force is equal to 0. இதில் ஆட்டக்கூடிய vertical force 2, நார்மல் ரியாக்ஷன் 1, another ஒன்று வந்துட்டு 400 நியூட்டன். ஸோ NR பாசிட்டிவ் direction of y, இது negative direction of y. NR minus 400 Newton is equal to 0. அதே மாதிரி summation of V is equal to, இதில் வந்துட்டு NR is equal to 400 Newton. Already we know that Fm is equal to mu into NR. கொஸ்டினில் மியூ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு 0.4. ஸோ 0.4 into 400 1000 100 summation of horizontal forces is equal to 0. Horizontal forces P and F. So இது positive direction X, இது negative direction P minus F is equal to 0. P minus F is equal to 0. F வந்துட்டு limiting friction Fm எடுக்கிறோம். So P is equal to Fm. Fm already find out பண்ணிருக்கோம் 160 Newton. P is equal to 160 Newton. So horizontal 160 Newton force கொடுத்தோம்னா இந்த rigid body வந்துட்டு impending motion start sliding ஆகும்னு சொல்லிட்டு find out பண்ணிருக்கோம். Next second condition, அதே P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இப்போ இது இன்க்ளைன்டு ஃபோர்ஸாக இருக்கனால இது 2 காம்பவுண்டாக ஸ்பிட் பண்ண போகிறோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பவுண்ட், ஸோ ஆங்கிள் தட் மேக் வித் ஆக்சிஸ் we can add P cos 30, it is a P sin 30. So next summation of vertical forces is equal to 0. இங்கே vertical forces என்னெல்லாம் இருக்குன்னா P sin 30 400 Newton நார்மல் ரியாக்ஷன். ஸோ அதை வந்து ரைட் பண்ணிக்கோ. நார்மல் ரியாக்ஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன், மற்ற ரெண்டுமே நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ NR is equal to 400 ப்ளஸ் P sin 30. ஸோ NR is equal to 400, sin 30யோட வேல்யூ 0.5 எடுத்துருக்கோம். அதே மாதிரி Fm is equal to mu into NR. மியூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.4. NR இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணியிருக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் summation of V is equal to 0, summation of horizontal force is equal to 0. P cos 30 minus F is equal to 0. ஸோ இதில் வந்துட்டு P cos 30, F ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 160.2. P is equal to 0 அப்ளை பண்ணோம்னா ஸோ Pயோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு அன்னோன். P is equal to என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ P is equal to 240.23. ஸோ 30 டிகிரி இன்க்ளைண்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 240 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. See that picture. What should be the value of theta? That motion of the 1000 Newton block impend down the plane. எவ்வளோ ஆங்கிளில் 1000 நியூட்டன் பாக்ஸ் வந்துட்டு இம்பெண்டிங் மோஷன் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே 2 பிளாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் 1000 நியூட்டன், செகண்ட் பிளாக் வந்து 400 நியூட்டன். ஸோ 400 நியூட்டனை வெர்டிக்கல் வாலில் ஸ்ட்ரிங் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஆகணும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மியூ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆல் த சர்ஃபேஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 is equal to 0.25. the coefficient of friction for the all surface 0.25. இங்கே எத்தனை சர்ஃபேஸில் நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸோ 400 நியூட்டன் 1000 நியூட்டன் பிளாக் ரெண்டு பிளாக்கு இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1000 நியூட்டனுக்கும் இந்த வாலுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ 2 ஃப்ரிக்ஷன் பிளேன் இருக்குது. ஸோ இதோட ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் 0.25, இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் 0.25 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆங்கிள் விச் ஆங்கிள் அந்த 1000 நியூட்டன் பிளாக் ஸ்டார்ட் ஸ்லைடிங். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக் ஒன்று ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கப்புறம் ஸோ இதில் என்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்னா இதோட செல்ஃப் வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் இது ஃபஸ்ட்டு பிளாக் 400 நியூட்டன் பிளாக் மட்டும் எடுத்துக்கப்புறம் அதோட செல்ஃப் வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கை கீழே மூவ் ஆக விடாமல் தடுக்கிறது 100 நியூட்டன் பிளாக்லேருந்து ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. ஸோ 100 நியூட்டன் பிளாக்லேருந்து 1000 நியூட்டன் பிளாக்லேருந்து ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த பிளாக் டூ அதில் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் N1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு டென்ஷன் இந்த கேபிள், இந்த பிளாக்கு கீழே போகாமல் விழாமல் இருக்க தாங்கி பிடிச்சிருக்கிறது இந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு T1ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம், T அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கிறனால கண்டிப்பாக இந்த பிளாக் வந்துட்டு கீழே மூவ் ஆகுது. ஸோ 1000 நியூட்டன் பிளாக்கை கீழாக்க மூவ் ஆகுதுன்னா
இந்த பிளாக் கண்டிப்பாக மேலாக்க மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ண முடியும். ஒரு பிளாக் கீழே போகுதுன்னா இன்னொரு பிளாக் மேலாக்க மூவ் ஆகாது. பட் லெட் வி அசியூம் இந்த பிளாக் வந்துட்டு மேல் சைடு மூவ் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணுறோம். ஸோ இது மேல் சைடு மூவ் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணோம்னா இந்த பிளாக்கு வித் இது கூட மேக் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு மோஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு F1 எடுத்துக்க போகிறோம். ஸோ பிளாக் 1 அசியூம் பண்ணுறதுனால இதில் க்ரியேட் ஆகக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் N1, இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு F1ன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ வேறு எந்த ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகாது. ஃபார் த ப்ராப்ளம் சால்விங் இந்த 400 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்துட்டு 2 காம்பவுண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து 400 sin தீட்டா, இன்னொன்று வந்து 400 cos தீட்டான்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இந்த தீட்டா வந்து நமக்கு வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரிசால்விங் த செல்ஃப் வெயிட் 400 நியூட்டன் இன்ட்டு 2 காம்பவுண்ட், 2 காம்பவுண்டாக நம்ம வந்துட்டு பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து 400 காஸ், எது காஸ் வரும்னா தீட்டா வந்துட்டு எந்த சைடில் இருக்கோ அந்த ஆங்கிள், அந்த பிளேன் வந்துட்டு 400 காஸ் தீட்டா. ஸோ அனதர் ஒன் 400 sin தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக் 2. அது மாதிரி டயக்ராம் பிளாக் 1 வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம், பிளாக் 2 மட்டும் 1000 நியூட்டன். ஸோ இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராமாக பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட செல்ஃப் வெயிட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் 1லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பிளாக் 2ல் க்ரியேட் ஆகும். ஸோ நார்மல் டைரெக்ஷன் இது என்ன ஃபோர்ஸை கொடுக்குதோ N1 கொடுக்க அசியூம் பண்ணோம், அதே ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கு கீழே மூவ் ஆக விடாமல் தடுக்கிறது இந்த ஃப்ளோர்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு நார்மல் ரியாக்ஷன். தென் இந்த ஆப்ஜெக்டோட இந்த பிளாக்கோட மோஷன் வந்து வெர்டிகலி, சரி இந்த ஆப்ஜெக்டோட மோஷன் வந்துட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷன் சொல்லிட்டு அசியூம் பண்ணோம்னா இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இதில் எத்தனை ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும்னா ஸோ பிட்வீன் இந்த இன்க்ளைன்டு ஃப்ளோர் அண்டு த பிளாக், அது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. பிட்வீன் பிளாக் 1 அண்டு 2 அது ஒரு ஃபோர்ஸு. ஸோ 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே க்ரியேட் ஆகுது, 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் த ப்ராப்ளம் சால்விங் இந்த 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்துட்டு 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 1000 காஸ் தீட்டா, அனதர் ஒன் 1000 sin தீட்டா. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்துட்டு பிளாட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். So first considering the equation of black 1. So after that finding it free body diagram வந்துட்டு வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் த ஈக்லிபிரியம் ஆஃப் பிளாக் 1 எடுத்துக்கிறோம். ஸோ அதோட free body diagram. So equation of equilibrium condition apply பண்ணி summation of horizontal forces is equal to 0, summation of vertical forces is equal to 0. So இதை அப்ளை பண்ணி unknown force with இந்த angle வந்துட்டு find out பண்ண போகிறோம். First from this diagram, so summation of h is equal to 0 first apply பண்ண போகிறோம். So these are the horizontal forces acting on the body. So 400 sin theta T and F1. So based on the direction take plus positive and negative. So T minus 4 sin theta minus F1 is equal to 0. So already we know that F is equal to mu. In this problem there are 2 frictional forces are acting on it. So we take N1 and F1. So F1 is equal to mu into N1, F2 is equal to mu into N2. In this place F1 so mu into N1, இந்த mu into N1 அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ T minus 400 sin theta minus 0.25 N1 is equal to 0. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் summation of vertical component is equal to 0 அப்ளை பண்ணுறோம். These are the vertical component 400 cos theta and N1 minus 400 cos theta is equal to 0. So N1 is equal to 400 cos theta. So N1 400 cos theta வேல்யூ வந்துட்டு எந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ T minus 400 sin theta minus 0.25 into 400 cos theta. To solve this problem T is equal to 400 sin theta 100 0.25 into 400 100 cos theta is equal to 0. This equation say equation 3. Then consider the equilibrium of block 2. Same summation of h is equal to 0, summation of v is equal to 0.
ஸோ ஆல்ரெடி வி நோ தட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு என்ஆர். அதே மாதிரி லாஸ்ட் செஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், லாஸ்ட்டு ஸ்லைடில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா n1 is equal to 400 cos theta. ஸோ இதை வந்துட்டு அங்கே அப்ளை பண்ண போகிறோம். n1 is equal to 400 cos theta. n1 வந்துட்டு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 400 cos theta. மற்ற எந்த வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் h is equal to 0. These are the horizontal forces. F1 plus F2 minus 1000 sin theta is equal to 0. F1 plus F2 minus 1000 sin theta is equal to 0. So F1 is equal to mu into n1, F2 mu into n2. நமக்கு ஆல்ரெடி n1 ஓட வேல்யூ தெரியும். ஸோ மியூ 0.25 இன்ட்டு 400 cos theta. ஸோ F2 0.25 இன்ட்டு n2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் is equal to 0. From this to find n2 in terms of n2 is equal to equation 4 we get. Next is summation of vertical component is equal to 0. These are the vertical components. So n2 minus n1 minus 1000 cos theta is equal to 0. இதில் வந்துட்டு n2 is equal to cos theta. இது இந்த ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்துட போகிறோம். ஸோ இதில் n1 ஓட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். n1 is equal to 400 cos theta. ரிஜிட் பாடி 1ல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 400 cos theta. ஸோ 1400 cos theta. n2 is equal to 1400 cos theta. ஸோ n2 ஓட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 0.25 1400 cos theta is equal to 1000 sin theta minus 100 cos theta. இப்போ cos theta ஓட வேல்யூ இந்த சைடு கொண்டு போனோம்னா ஸோ 350 cos theta, அதாவது 0.25 இன்ட்டு 1400 ஓட வேல்யூ 350 cos theta. இந்த மைனஸ் 100 cos theta இந்த சைடு போனோம்னா ப்ளஸ் 100 cos theta is equal to 100 sin theta. ஸோ தென் 450 cos theta is equal to 1000 sin theta. ஸோ cos theta இந்த சைடு கொண்டு வந்து 1000 அங்கே கொண்டு போனால் 350 divided by 1000 sin theta divided by cos theta. ஸோ it is a tan theta. Tan theta is equal to 0.45. Theta is equal to 24.23. At the angle of 24.23 degree, the 1000 Newton block slide down. So next is session 2, ladder friction. We can see at another class. Thank you.